விபத்து நடந்த பகுதியில் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணித்துறையினர் வந்து பணியில் ஈடுபட்டிருக்காங்க. ஒரு கறிக்கட்டையாகத்தான் விமானத்தினுடைய பாகங்களை அவங்க எடுத்துகிட்டு போகிறதையும் பார்க்க முடிகிறது. விமானத்தின் பாகங்கள் எரிந்த கறிக்கட்டைகளாக தான் எஞ்சி இருப்பதையும் அங்கே பார்க்க முடிகிறது. அப்போ உயிரிழப்பு என்பது பெரும் அச்சத்திற்கு உள்ளாகின்ற வகையில் தான் இருக்கும் என்றும், இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படலாம் கூட இப்படித்தான் இருக்கும் என்று பார்க்கப்படுகிறது. பிரதமர் இந்த விமான போக்குவரத்துறை அமைச்சரை தொடர்பு கொண்டு என்ன என்று விபரத்தை கேட்டிருக்கிறார். மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை துரிதப்படுத்த சொல்லி உத்தரவிட்டிருக்கார். அதே போல் ஏர் இந்தியா நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் டாடா முதலில் தொடங்கிய நிறுவனம், அப்புறம் மறுபடியும் இந்திய அரசுடைமைக்கு வந்துச்சு, மறுபடியும் அரசிட்டேருந்து டாடா வாங்கிய ஒரு நிறுவனம். டாடா குழுமமும் இந்த விபத்தை வந்து உறுதி செய்திருக்கிறது. விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு ஆறுதலை சொல்லியிருக்காங்க. நாங்கள் இந்த நேரத்தில் துரிதமாக மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை தான் மேற்கொண்டிருக்கோம். கூடுதல் விவரங்களை அடுத்தடுத்து சொல்கிறோம் அப்படிங்கிறத விபத்தை உறுதிப்படுத்தி அவங்களும் தங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை மிக துரிதமாக நாங்கள் மேற்கொண்டு வர்றோம். எல்லா அந்த பயணிகளுடைய குடும்பத்தினருக்கு ஒரு ஆறுதலை சொல்லியிருக்காங்க. தைரியமாக இருங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது மட்டும்தான் இப்போதைக்கு எங்களால் சொல்ல முடியும் இந்த சூழலில் அப்படிங்கிறதையும் அவருடைய எக்ஸில் பதிவில் அதை குறிப்பிட்டிருக்காங்க. ஒரு துயர விபத்தில் சிக்கி பயணிகள் வந்து இப்போ பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த பேரழிவு கொடுத்துருக்கிற இந்த நிகழ்வில் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருத்தருடைய குடும்பத்தினருக்கும் எங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். அதே நேரத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் அனைவருக்குமே நாங்கள் வந்து அவர்கள் பக்கமாக நாங்கள் துணையாக இருப்போம். உடனடியாக மீட்பு குழுக்கள் வந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கான தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்குறதுக்கு விரைந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கோம். இன்னும் ஒரு உறுதியான அடுத்தடுத்த தகவல்களை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ தற்போது வந்து பார்க்குறப்ப முதல்கட்ட தகவலில் 30 பேர் வரை உயிரிழந்திருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கிறது. இப்போ நீங்கள் குறிப்பிட்டீங்க இந்த விபத்து எப்படி நடந்தது, அந்த நிமிடத்தில் என்னென்ன முயற்சிகள் விமானிகளால் மேற்கொள்ளப்பட்டது. ஏன்னா அந்த விமானி வந்து அனுபவசாலியான ஒரு சபர்வால் விமானி. அவர் தான் வந்து மிக நீண்ட நெடிய அனுபவத்தை கொண்டவர் இருக்கார். 8200 மணி நேரம் விமானத்தை இயக்கிய ஒருவர். அவருக்கு துணையாக இருந்த துணை விமானியும் 1100 மணி நேரம் விமானத்தை இயக்கிய. அப்போ நல்ல ஒரு அனுபவசாலியான விமானிகள் தான் விமானத்தை இயக்கியிருக்கிறாங்க. இந்த சூழலில் இப்போ பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை, அவர்களுக்கு எங்கே சிகிச்சை அளிக்கப்பட்டு வருது, நீங்கள் வந்து உடனடியாக அவர்கள் மருத்துவமனைக்கு அழைத்து செல்வதற்காக க்ரீன் கார்டெல்லாம் அமைக்கப்பட்டிருக்கு அப்படிலாம் சொல்லியிருக்கீங்க. இப்போ பாதிக்கப்பட்டவர்களாம் எவ்வளோ பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வர்றாங்க? இப்போதைக்கு வரைக்கும் 30 பயணிகள் உயிரிழந்திருக்கிறதாகவும் உயிரிழப்பு வந்து இன்னும் அதிகரிக்கப்படுங்கிற அச்சமும் வெளியாகி இருக்கிறது. கவி மகேஸ்வரன், நீங்கள் குறிப்பிட்டது போல விமான பாகங்கள் கிட்டத்தட்ட எலும்புக்கூடாக கறிக்கட்டையாக இருப்பதை தான் நாம் பார்க்கிறோம். அந்த காட்சிகள் தான் நமக்கு வந்து ஒரு பெரிய அச்சத்தை கொடுக்குது. என்ன அப்படின்னா, பெரும்பாலான பயணிகள் இதுல உயிரிழந்திருக்க கூடும் அப்படிங்கிற அச்சத்தை அந்த காட்சிகள் தான் கொடுக்குது. அந்த விமானம் தரையில மோதி உடனடியாக அடுத்த செகண்டே வந்து வெடிச்சிருக்கு. எந்த ஒரு டிலேவும் அதுல இல்லை. அதனால மொத்தமாக இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, லண்டன் வரைக்கும் போறதுக்காக அந்த விமானத்துல எரிபொருள் வந்து முழுமையாக நிரப்பப்பட்டிருக்கும். இப்போ ஒருவேளை வழியில எங்கேயாவது விபத்து ஏற்பட்டிருந்தா அதுல கிட்டத்தட்ட ஒரு பாதி எரிபொருள் அது வந்து தீர்ந்து போயிருக்கும். கொஞ்சம் தான் இருந்திருக்கலாம், அல்லது 50% அளவுக்கு இருந்திருக்கலாம். இது வந்து என்ன அப்படின்னா, கிளம்பின உடனேயே விபத்துல சிக்கிச்சு. அப்ப கிட்டத்தட்ட வந்து நிறைய எரிபொருள் வந்து அதுல இருந்திருக்கும். ஒரு உதாரணமா சொல்லணும் அப்படின்னா 100%ல 95%, 90% எரிபொருள் வந்து அதுல இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அப்ப மோதன உடனே தீப்பிடிச்சிச்சு அப்படின்னா மொத்தமாக அந்த எரிபொருள் அனைத்துமே வந்து நிச்சயமாக தீப்பிடிப்பதற்கான முக்கிய காரணமாக இருந்திருக்கும். அதுதான் வந்து அந்த தீப்பிழம்புகள் இவ்வளவு தூரம் போறதுக்கான காரணமாகவும் இருந்திருக்க கூடும். இந்த அளவுக்கு விமானம் வந்து தீப்பிடிச்சிருக்கிறதுனால அதுல எத்தனை பேர் வந்து அந்த தீ விபத்துல சிக்கினாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஏன்னா தப்பிப்பதற்கான எந்த ஒரு வாய்ப்புமே அவங்களுக்கு இல்லை அப்படின்னு தான் இந்த காட்சிகளை பார்க்கும்போது நமக்கு தோன்றுகிறது. அப்படி தப்பித்திருந்தால் மகிழ்ச்சி, ஆனா தப்பிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதை போலதான் இந்த காட்சிகள் நமக்கு உணர்த்துகின்றன. எனவே நீங்கள் குறிப்பிட்டது போல இதுவரைக்கும் 30 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க, அவங்களுடைய உடல்களை மீட்டிருக்கோன்னு வந்து அபிஷியலா சொல்லியிருக்காங்க. ஆனா 200 பேருக்கு மேல இதுல உயிரிழந்திருக்கலாம் அப்படின்னு அஞ்சப்படுகிறது. அது மட்டும் இல்ல,
குஜராத் மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானியும் இதில் உயிரிழந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அவரை போல இன்னும் எத்தனை முக்கியஸ்தர்கள் அதுல போனாங்க அப்படிங்கிறது தெரியல. பயணிகளுடைய அந்த லிஸ்ட் வரும்போது தான் நமக்கு தெரியும். மொத்தமாக 256 பயணிகள் வந்து அந்த விமானத்துல போக முடியும். அதோட கெப்பாசிட்டி அப்படி இருக்கு. 2 கிளாஸ் இருக்கு அப்படிங்கிறாங்க. பிசினஸ் கிளாஸ் ஒன்று, இன்னொரு கிளாஸ் ஒன்று, 2 கிளாஸ் இருக்கு அது. ஆனா அதுல 232 பயணிகள் பிளஸ் 12 2 விமானிகள் 10 பணியாளர்கள்னு 244 பேர் போயிருக்கிறாங்க. எனவே யார் யார் அதுல எஞ்சி இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. யார் யாரை மீட்டிருக்காங்க அப்படிங்கிறதும் இது வரைக்கும் அவங்க அதிகாரப்பூர்வமாக தகவல் சொல்லல. 30 பேர் உயிரிழந்திருப்பதாக மட்டும் சொல்லியிருக்கிறாங்க. ஒருவேளை யாரேனும் பிழைத்திருந்தால் அவர்களை அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளுக்கு உடனடியாக கொண்டு போறதுக்கான ஏற்பாடுகளை வந்து செஞ்சிருக்கிறாங்க. நான் முன்பே குறிப்பிட்ட மாதிரி கிரீன் காரிடர்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. எந்தெந்த ஏன்னா அகமதாபாத் மாதிரியான ஒரு பெரிய நகரத்துல நல்ல மருத்துவமனைகள் நிறைய இருக்கின்றன. எங்கெங்கெல்லாம் பாசிபிலிட்டி இருக்கோ முதற்கட்டமாக என்ன செய்வாங்க அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. இல்ல அங்க சிகிச்சை கொடுக்க முடியாது அப்படின்னா ஃபர்ஸ்ட் எய்டு மட்டும் பண்ணிட்டு உடனடியாக எங்க அவங்களுக்கு சிகிச்சை கொடுக்க முடியுமோ அரசு மருத்துவமனையோ தனியார் மருத்துவமனையோ எங்க அந்த கெப்பாசிட்டி இருக்கோ உடனடியாக அந்த இடத்துக்கு வந்து அந்த பேஷண்ட்டை கொண்டுட்டு போவாங்க. இதுதான் எப்பவுமே நடக்கக்கூடிய வழிமுறை. எப்பவுமே இதை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. தற்போதும் வந்து அதுதான் பின்பற்றப்பட்டு வரும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். அதே போல இந்த மீட்பு பணியை பொறுத்த வரைக்கும் தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்பு குழுவினர் வந்து ஈடுபட்டு இருக்கிறாங்க. ஒரே ஒரு நல்ல செய்தி என்ன அப்படின்னா தற்போது தீ வந்து முழுவதுமாக அணைக்கப்பட்டு விட்டது. அதனால அந்த தீ வந்து அக்கம் பக்கத்துல பரவுமோ இல்ல மேற்கொண்டு பாதிப்பை ஏற்படுத்துமோ மீட்பு பணியில சிக்கலை ஏற்படுத்துமோ அப்படிங்கிற அந்த சந்தேகங்களுக்கோ அல்லது கேள்விகளுக்கோ இது வரைக்கும் இடம் இல்லை. ஆனா 30 பயணிகள் தற்போது உயிரிழந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. இதுல இன்னொரு பெரிய சிக்கல் என்ன அப்படின்னா உயிரிழந்தவங்களை அடையாளம் கண்டுபிடிக்கிறது மிகவும் சவாலான பணி. ஏன்னா தீ விபத்துல சிக்கி இருக்கிறதுனால நிச்சயமாக உடல்கள் வந்து உருக்குலைந்து போயிருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த யாரு இறந்திருக்கிறா இந்த உடல் யாருக்கானது அப்படிங்கிறத கண்டறிவதுல பெரிய சிக்கல் இருக்கு. ஒரே ஒரு வழி என்ன அப்படின்னா டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த பாடியில இருக்கக்கூடிய டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணிட்டு யார் உறவினர்கள் இருக்காங்களோ அந்த உறவினர்களுடைய டிஎன்ஏவோட பயணிகளோட உறவினர்கள் இருப்பாங்க இல்லையா அவங்களுடைய டிஎன்ஏ சாம்பிள்ஸ் எல்லாம் வந்து கலெக்ட் பண்ணணும். கலெக்ட் பண்ணி அந்த பர்டிகுலர் டிஎன்ஏ யாரோட டிஎன்ஏவோட ஒத்து போகுதோ இவர் தான் இந்த பயணி அப்படிங்கிற முடிவுக்கு தான் வர முடியும். இது ரொம்ப சோகமான விஷயம்தான். பட் வேற வழி இல்லை. இந்த 30 பேர்ல யார் யாரு அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஒருவேளை உயிரிழப்பு எண்ணிக்கை இன்னும் அதிகரித்தால் அந்த உடல்களை ஐடென்டிஃபை பண்றது மிகப்பெரிய ஒரு சிரமமான காரியமாக மாறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன. மகேஸ்வர், கவி, காட்சிகளின் அடிப்படையில் பார்க்கின்றப்ப அதிகாரப்பூர்வமான தகவல் இன்னும் விமான போக்குவரத்து துறையிடமிருந்து அல்லது குஜராத் மாநில அரசிடமிருந்து வரல. ஆனால் பயணிகளுடைய உயிரிழப்பு பெரும் அச்சத்துக்குரிய எண்ணிக்கையில் தான் இருக்கும் அப்படின்னு தான் நம்ம காட்சிகள்லேருந்து உணர முடியுது. அப்போ இந்த குடும்பத்தினர் தொடர்பு கொள்வதற்கு இப்போ கட்டுப்பாட்டு அறை அவசர உதவி மையம் போன்ற எதுவும் அங்கே குஜராத் அரசு அமைச்சிருக்காங்களா? இப்போ விமான போக்குவரத்துறை சார்ந்தவர்கள் என்ன இப்போ முதல் கட்டமாக என்ன மாதிரி விசாரணை மேற்கொண்டிருக்காங்க? எதுவும் முதல் கட்ட தகவல் வெளியாகி இருக்கிறதா? குஜராத் அரசை பொறுத்த வரைக்கும் அல்லது விமானத்துறையை பொறுத்த வரைக்கும் அங்க பயணிச்சவங்களுடைய உறவினர்கள் தொடர்பு கொள்வதற்காக ஒரு டீமை வந்து ஏற்படுத்தி இருக்கிறாங்க. அவங்களுக்கான விவரங்களை சொல்வதற்காக யாராவது வந்து யார் யார் அதுல போனாங்களோ அவங்களுடைய உறவினர்கள்லாம் நிச்சயமாக இந்த செய்தி அறிந்து பதறி போயிருப்பாங்க. அதனால அவங்களுக்கு வந்து தேவையான விவரங்களை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. அந்த அடிப்படையில ஒரு டீம் போட்டிருக்கதா சொல்லியிருக்கிறாங்க. விமானத்துறையை பொறுத்த வரைக்கும் அந்த சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு வந்து அகமதாபாத்துக்கு விரைந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்ல அவரோட பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேசியிருக்கிறாங்க. என்ன ஆச்சு, எப்படி விபத்து நேர்ந்தது, அதுல யார் யாரெல்லாம் இருந்தா அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் வந்து பிரதமர் மோடி அவர்கள்ட்ட ராம்மோகன் நாயுடு விவரமாக விளக்கி சொல்லி இருக்கிறாரு. முடிந்த வரைக்கும் வந்து மீட்பு பணிகளை விரைவுபடுத்துங்க, பயணிகளை காப்பாற்றுவதற்கு முயற்சி செய்யுங்க, நிலைமையை கட்டுக்குள்ள வைப்பதற்கான எல்லா நடவடிக்கையும் எடுங்க அப்படின்னு பிரதமர் மோடி அவர்கள் ராம்மோகன் நாயுடுவிடம் அறிவுறுத்தியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நம்ம இப்ப காட்சியில பார்க்கலாம். அங்க வந்து ஆம்புலன்ஸ் எல்லாம் இருக்குது. அதுல வந்து உடனடியாக யாராவது பாதிக்கப்பட்டவங்க இருந்தாங்கன்னா உடனடியே அவங்கள வந்து அழைச்சிட்டு போறதுக்கு. இன்னொன்னு என்ன அப்படின்னா நீங்க பார்க்கலாம் அந்த வரிசையை எவ்வளவு ஆம்புலன்ஸ் நிற்குது பாருங்க. கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ்கள் வரிசையாக நிற்பதை நம்மால் பார்க்க முடியும்.
ஒரு பக்கம் வந்து தீயணைப்பு வண்டிகள் நிக்குது, இன்னொரு பக்கம் வந்து ஆம்புலன்ஸ் நிக்குது. அங்க வந்து அந்த பயணிகள் ஓடுவதை, ஒரு ஆம்புலன்ஸ் புறப்பட்டு போவதை நாம் தற்போது பார்க்கிறோம். இது மிகவும் மகிழ்ச்சியான ஒரு செய்தியாக இருக்கிறது. யாரோ ஒருவர் வந்து மீட்கப்பட்டிருக்கிறார், உயிரோடு இருக்கிறார். அவரை மருத்துவமனைக்கு அழைத்து செல்கிறார்கள். இரண்டாவது ஆம்புலன்ஸ் புறப்படுவதையும் நம்ம பார்க்கிறோம். எனவே நிச்சயமாக பயணிகள் சிலர் உயிரோடு இருக்கிறார்கள். அவர்களை காப்பாற்றுவதற்கான நடவடிக்கைகளை எடுத்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறத நம்மளால காட்சிகளை பார்க்க முடிகிறது. ஆனா இதுல உயிரிழப்பு எவ்வளவு அப்படிங்கிறது தெரியல. நிச்சயமாக அந்த நம்பர் நீங்கள் குறிப்பிட்டதை போல மிகவும் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தற்போது அந்த நிகழ்நேர காட்சிகளை நேரடியா நம்ம பார்க்கிறோம். அங்க வந்து மீட்பு படையில இருக்கக்கூடியவங்க அந்த விமான விபத்துல சிக்கியவர்களை மீட்பதற்கான நடவடிக்கைகள்ல ஈடுபட்டு இருக்கிறாங்க. யார் யாரெல்லாம் உயிரோடு இருக்காங்களோ அவங்களெல்லாம் மீட்டு உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் பணிகள் வந்து நடந்துட்டு வருது. இன்னொரு பக்கம் விமானத்துறையை பொறுத்த வரைக்கும் அவங்க முன்னாடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி, விபத்துக்கான காரணம் என்ன? இந்த கேள்விக்கான விடைய நிச்சயமா விமானத்துறை கண்டறிந்தே தீர வேண்டும். அதனால அவங்களுக்கு முதற்கட்டமாக இந்த கேள்வி இப்ப ப்ரிஃபரன்ஸா இருக்காது. இப்ப பொறுத்த வரைக்கும் பயணிகளை காப்பாற்றுவது, மீட்பு பணி, இதுதான் அவங்களுடைய முக்கிய நோக்கமாக இருக்கும். ஆனால் இன்னொரு பக்கம் இந்த விபத்து எப்படி நிகழ்ந்தது அப்படிங்கிறத நிச்சயமாக ஒரு அறிக்கையை வந்து தயாரித்து கொடுக்க வேண்டிய கட்டாயம் விமானத்துறைக்கு இருக்கிறது. ஏன்னா இது வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் விமான போக்குவரத்து அப்படிங்கிறது மிக மிக முக்கியமானது. மிக மிக முக்கியமானது. பல பயணிகள் வந்து ஆயிரக்கணக்கான பயணிகள் வந்து அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீங்களே கூட குறிப்பிட்டீங்க, முதன்முறையாக டாடா கிட்ட தான் அது இருந்தது. அப்புறம் வந்து தேசியமயமாக்கி ஏர் இந்தியாவாக மாறியது. மீண்டும் தற்போது டாட்டாவிடமே ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அந்த விஷயத்த நீங்க குறிப்பிட்டீங்க. அதனால டாடா நிறுவனத்துக்கும் இதுல வந்து பொறுப்பு இருக்கிறது. அந்த விமானம் வந்து எப்படிப்பட்ட விமானம், வாங்கி எவ்வளவு காலம் ஆகுது, அதனுடைய அந்த ஓல்டுன்னு சொல்லுவாங்க, எவ்வளவு பழமையான விமானம் அது, அதனுடைய கண்டிஷன் எப்படி இருந்தது, ரன்னிங் கண்டிஷன்ல இருந்ததா, அப்படி இருந்தாதான் இயக்கியிருப்பாங்க. இருந்தாலும் இந்த கேள்வியும் எழுப்பப்படும். ரன்னிங் கண்டிஷன்ல அது இருந்ததா, அதனுடைய மெயின்டெனன்ஸ் எப்படி, ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் கரெக்டா இருந்ததா, இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்கிறது. இந்த கேள்விகள் அனைத்துக்கும் பதில் சொல்ல வேண்டியது விமானத்துறை தான். டாட்டாவும் அதுக்கு பொறுப்பு வகிக்கிறாங்க. இருந்தாலும் விமானத்துறைக்கு இதில் கூடுதல் இடம் இருக்கிறது. அவங்க நிச்சயமாக இதை பத்தின முழுமையான விசாரணையை விசாரிச்சு அது தொடர்பான அறிக்கையை வந்து அவங்க தாக்கல் செய்வாங்க. அது போக டாட்டாவும் தங்கள் தரப்புல இது பண்ணுவாங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த விமானம் வந்து போயிங்க்கு சொந்தமானது, போயிங் 787. எனவே அந்த போயிங் நிறுவனமும் தனியாக ஒரு விசாரணையை நடத்தும். எதனால இந்த விமானம் வந்து விபத்துக்குள்ளானது அப்படிங்கிறத விசாரணையை போயிங் தனியா ஒரு நடத்துவாங்க அவங்க தரப்புக்கு. ஏன்னா அவங்க வந்து பல நாடுகளுக்கு விமானங்களை விற்கிறாங்க. எனவே எதனால இந்த விபத்து ஏற்பட்டது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஏன்னா அப்பதான் போயிங் விமானத்து மேல உலக நாடுகளுக்கு வந்து நம்பிக்கை வரும். இல்லைன்னா போயிங் விமானம் இந்த மாதிரி தான் விபத்துல சிக்கும்னு சொல்லிட்டு யாருமே வாங்க மாட்டாங்க. அதனால போயிங் விமான நிறுவனம் தரப்புல இருந்து வந்து இந்த விபத்து எப்படி நடந்தது அப்படிங்கிறத கேட்பாங்க, விசாரிப்பாங்க, பார்ப்பாங்க. ஒருவேளை ஏதாவது டெக்னிக்கல் ஃபால்ட் இருக்கு அப்படின்னா அதை வந்து எல்லா விமானங்களுக்கும் இது போல ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குமே, ஆனால் அதை சரி செய்வதற்கான தேவை இருக்கிறது. அதுல வந்து போயிங் நிறுவனம் கவனம் செலுத்துவாங்க. எனவே 3 விதமான விசாரணைகள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஒன்று விமானத்துறை நடத்துவது, இன்னொன்று டாடா வந்து தனியா நடத்துறாங்களா அல்லது விமானத்துறையோட சேர்ந்தே இதை பாக்குறாங்களா அப்படிங்கிறது நமக்கு பின்னாடிதான் தெரிய வரும். அடுத்ததாக இந்த போயிங் நிறுவனமும் ஒரு விசாரணை நடத்துவாங்க. எல்லாமே சேர்ந்து இந்த விபத்துக்கான காரணம் என்ன அப்படிங்கிற முடிவுக்கு வருவாங்க மகேஸ்வர்.